ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் தமிழுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த லீவில் உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதுறது கொடுத்துருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 8 கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் 4 டிஸ்ட்ரிக் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு டீட்டெயில் சொல்லிடுறேன். 4 மாவட்டத்திற்கு ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து உங்களுக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்படின்னம்னா, இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் எந்தெந்த மாவட்டங்களில் வந்திருக்கு அப்படின்னம்னா, தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்கு, திண்டுக்கல்லில் வந்திருக்கு, நாமக்கல்லில் வந்திருக்கு, கரூரில் வந்திருக்கு. மொத்தம் 4 மாவட்டத்துக்கு இந்த ஒரு கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் 4 மாவட்டம்னு சொல்லும்போது டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக உங்களுக்கான கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னம்னா, இப்போ அசைன்மெண்ட் எழுதுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம எப்படி எழுதுனா எக்ஸாமில் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 16 நீங்கள் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் அப்படிங்கிறதுக்கு பப்ளிக் எக்ஸாம் கீ பேட்டர்ன் படி நம்ம வாருங்கள் வாருங்கள் நீங்கள் நலமா, வீட்டில் உள்ள அனைவரும் நலமா 5 பாயிண்ட் எழுதணுமா அப்படின்னம்னா 2 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க். இல்லை 16 கொடுத்துருப்பாங்க. வாருங்கள், நலமா, நீர் அருந்துங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 17 பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் ஒரு கேள்விக்குறி. இதை விட இதில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னம்னா, நெடுவினா எல்லாத்துக்குமே எப்படி எழுதுனா உங்களுக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த நெடுவினா நீங்கள் ஏன்னா இப்போ நிறைய கைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பட் நெடுவினா அப்படிங்கிறது 5 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் 5 பாயிண்ட் எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 38 இடைக்காடனார் இறைவன் இடைக்காடன் புலவன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை தொகுத்து கட்டுரையாக்குக அப்படிங்கிறது 38 கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு இந்த 5 பாயிண்ட் எழுதுனா போதும். பட் இந்த 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னுரை, உட்தலைப்புகள், அதுபோக முடிவுரை கொடுத்து ரொம்ப அழகாக உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதனால் இது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டினும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நான் அப்டேட் பண்ணுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.